பொருளையும் திரவியம் தேடினவங்க. ரோம நாடு, கிரேக்க நாடு, யவனர்கள் அப்படிங்கிற பேர்ல நம்ம இலக்கியங்கள் அவங்க பேர் குறிப்பிடும். ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற அர்த்தம் எடுக்கலாம் இன்னைக்கு உள்ள காலத்துல. அவங்க கூட எல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணதுனால இந்த மாதிரி ஜப்பான், சீனா, உலகம் முழுக்க நம்ம வியாபாரம் பண்ணதுனால அந்தந்த நாடுகள்ல போய் கலந்து பேசி பழகி வரும்போது அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களையும் கொண்டு வருவாங்க, பல விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதுல அந்த பாஷையிலிருந்து வார்த்தைகளையும் கொண்டு வருவாங்க, பயன்படுத்துவாங்க. அது மொழியில கலந்துரும். அதனால இயற்சொல், இயல்பாக தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்கள், திரிசொல், தமிழ்ல இருந்து திருச்சி பயன்படுத்தக்கூடிய சொற்கள். நாகர்கோவில் நாரோல், திருச்சிராப்பள்ளி திருச்சி, திருவனந்தபுரம் திருவேந்திரம், தூத்துக்குடி தூத்துக்குடின்னு ஆகிறது மாதிரி திருச்சி பயன்படுத்தப்படலாம். அதனால திரிசொல். நமக்கு வட இந்தியாவோட தொடர்பு இருந்தனால வட இந்திய சொற்கள் நிறைய நம்ம கிட்ட உண்டு. அது சம்ஸ்கிருத சொல்லாதான் இருக்கணும் கிடையாது, வட இந்தியாவில இருந்து வந்தது. அது மத்திய பிரதேசா இருக்கலாம், உத்தரப்பிரதேசா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், பஞ்சாபா இருக்கலாம், குஜராத்தா இருக்கலாம், வங்காளதேசமா இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வடக்க இருந்து நாம வாங்கிக்கிட்ட சொற்கள் அதெல்லாம் வட சொல். பொதுவா வட சொல்னா சம்ஸ்கிருதம்னு நிறைய பேர் அர்த்தம் எடுப்பாங்க. அந்த அர்த்தம் சரி வராதுங்கிறதுனால அந்த புது அர்த்தம் சொல்றேன். அப்புறம் திசை சொல். நம்ம பல திசைகள்லயும் போனோம், அந்த போன திசைகள்ல இருந்து கொண்டு வந்த சொற்கள். இப்படி 4 விதமான சொற்கள் தமிழ்ல தொல்காப்பியர் காலத்திலேயே இருக்கு. தொல்காப்பியர் எழுதி வச்சிருக்காரு.